சனிக்கிழமை சிவபெருமான் கோவிலுக்கு போய் எல் தீபம் இதெல்லாமே வந்து போட்டுட்டு சிவபெருமானுக்கும் விளக்கு வந்து ஏற்றிட்டு வந்தேன். அன்னைக்கு வந்து கோவிலே வந்து வில்வம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வாங்க மறந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் வில்வ மரம் நல்லா வளர்ந்துருந்தது. ஆனால் அது வந்து கரண்ட் கம்பம் வந்து இடிக்குதுன்னு சொல்லி வெட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த வில்வம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்காரோட வண்டியில் போகும்போது திரும்ப அந்த மரத்தை வந்து எதர்ச்சியாக பார்க்குற மாதிரி பார்த்தா வில்வம் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நான் இத்தனை நாளாக இந்த பக்கத்து தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே போய் வில்வத்தை வந்து பறிச்சுட்டு வந்து பிரதோஷ நேரத்தான 4:30 to 6 அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு அந்த வில்வ இலையை சூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வில்வத்தினால வந்து அர்ச்சனை பண்ணேன். ஏன்னா வில்வம் வேறு சிவபெருமான் வேறு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வில்வத்துக்கும் முக்கன் இருக்கும், சிவபெருமானுக்கும் முக்கன் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3 இலைகளான இந்த வில்வத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த சின்ன இலைக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. சிவபெருமானோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு வந்து நம்ம வில்வையில வாங்கி சாத்தினாலே போதும், அதுவே வந்து அவருடைய அருளை வந்து நமக்கு பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி தான் நான் இத்தனை நாளாக கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து வில்வத்தினால கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணோம் வீட்டில் இருக்க சிவபெருமானுக்கு நினச்சிட்டு இருந்தேன். அதை வாங்க மறந்துட்டேனே, சிவபெருமானை என்னடா இப்படி சோதனை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது பக்கத்திலே இருக்கு கலங்காதன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக வந்து காட்டினாரு. இத்தனை நாளாக இருந்த அந்த மரத்தை வந்து வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் பிரதோஷம் அன்னைக்கு அந்த மரம் என் கண்ணில் கரெக்டாக பட்டுச்சு. அதுதான் வந்து சிவனுடைய மகிமை அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி சிவன் மேலே உண்மையாக அன்பு வச்சிருந்தா அவர் பதிலுக்கு எவ்வளோ அன்பு காட்டுவாருன்னு காட்டிட்டாரு.